ஜனநாயகன் படம் ட்ரெய்லரு மெயின் பிக்சர் 12ஆம் தேதி டெல்லியில் ரிலீஸ் ஆகுது. படம் பேர் கரூர் சிபிஐ விசாரணை. அந்த படம் பயங்கரமாக இருக்கும். இது சும்மா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே கண்ணில் அந்த படத்தில் சொல்லுவாங்க, கண்ணில் பயத்தை காட்டுற பரமா அப்படின்வாங்க இல்லையா. இது ஃபாசிசம் ஏற்றுக்குவாரா விஜய்? சொல்ல மாட்டார், ஏற்றுக்குவார், வெளியில் சொல்ல மாட்டார். போயிட்டு என்ன சொல்லுன்னா, நீங்கள் எத்த ரூட்டு ராகுல்ஜி, அந்த ரூட் என்ன ஆகி போச்சு, பூச்சிக்கு வண்டி போய் நின்றுச்சு. என்னப்பா எக்ஸ்பிரஸ் போகல, சிக்னல் இல்லை, பைலட் வந்து டீ சாப்பிட்னு இருக்காரு, லோகோ பைலட் ட்ரெயினை விட்டு இறங்கி. இப்போ அண்ணாவினுடைய வசனங்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகும் அதை நீக்கணும் அப்படின்னு சிபிஎஃப்சி நினைக்குது இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது? பயம், பதட்டம், இங்கே திருப்பி மறுபடியும் அண்ணாவோட வார்த்தைகள். ஒருத்த வந்து டெல்லியவே கதிகலங்க வச்சுட்டான் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதெல்லாம் தாண்டி நிறைய பண்ணியிருக்காரு அவர். டெல்லி வண்டியா. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு காலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் தணிக்கை சான்றிதழை கொடுத்துடணும் அப்படின்னு தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. ஆனால் இப்போ அதற்கு எதிராக சிபிஎஃப்சி வந்து உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்டே ஆர்டர் கிடச்சிருக்கு. இது நம்ம எப்படி பார்க்கிறது? ஒரு திரைப்படத்துக்காக ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரலே வந்து ஆஜராகி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சிபிஎஃப்சி சொல்லக்கூடிய சில கருத்துக்களை நீங்கள் கேட்கணும், எங்களுடைய வாதங்களை நீங்கள் கேட்கணும்னு ஆஜராகும்போது அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் இதுக்கு கொடுக்குறாங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு புறம் விஜய் கனத்த மௌனத்தை கடைபிடிக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க இதை? காலையில் வந்து நீதியரசர் அவர்களோட ஆஷா அவர்களோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே அது ஓரளவுக்கு ஒரு தீர்வு வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன தீர்வுனா, இப்போ இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய புரட்சி வெடிக்க போகிறதோ, அரசியல் மாற்றம் வரப்போகிறதோ, இல்லை வந்து நாட்டில் வந்து ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போகிறதோ கிடையாது. இன்னொன்று, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் ஒரு சிலதெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அதை காட்சிப்படுத்தி காட்டுறாங்க. அப்போ மெம்பர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு வாக்குறுதியில் ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க நடைமுறை வழக்கத்தில் என்ன இருக்கும்னா, இது மாதிரி இந்த லெவலில் கட் பண்ண சொல்லிட்டு எடிஷன் போயிட்டு திருப்பி போகும்போது சப்மிட் பண்ணும்போது மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் விஜய்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க. இவர் பக்கா மாஸ் அப்படி இப்படின் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பேப்பர் ஒர்க்கு முடிக்காமலே டேட் வாங்கிட்டாங்க தியேட்டரில். இப்போது தியேட்டரில் வந்து 9ஆம் தேதி ரிலீஸுன்னு சொன்னது தான் இப்போ இந்த படத்துக்கு பிரச்சனை. அது ரிலீஸுன்னு சொல்லாமல் ஓரளவுக்கு இருந்தால் இவ்வளோ ப்ரெஷர் ஒன்றும் வராது. ஒன்று. 2வது வந்து இது வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்பொழுது அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. இப்போ நாட்டில் வந்து இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு யாருக்குமே வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் தான் மக்கள் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருளாக்கி செய்தி எடுத்தால் அதுதான் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் பூரா ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகன். நான் ஐயா செங்கோட்டையன் சொன்ன மாதிரி நடத்திட்டார். அதாவது இனிமேல் பேசு பொருளே ஜனநாயகம் தான் இருக்கும் அப்படின்னாரு. பேசு பொருளாக ஆக்கி விட்டாங்க. நிறைய நேரத்தில் பேசு பொருளாக ஆபாச வார்த்தை கூட சமுதாயத்தில் இருந்திருக்கு. அது அப்புறமா வருவோம். அப்போது ஆஷா அவர்கள் வந்து நீதி அரசர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்த்துட்டு ஒரு டெக்னிக்காலிட்டிஸில் ஒன்று எடுத்திருக்காங்க. மொத்தம் 4 வகையான ரிட் இருக்குது. ஸோ இதில் வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு ஆட்கொணர்வு மனு இருக்குது, ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், அப்புறம் சர்டிவரை, கோ வாரண்ட்டு, ப்ரொஹிபிஷன், இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, சட்டத்திற்கு முன்னால் ஒரு துறை ஒரு வேலையை செய்யலை, இல்லை மக்களோட பாதுகாப்புக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருக்குது, இல்லை ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு தொழில் செய்வதற்கு இடையூறு இருக்குன்னா சட்டம் வந்து பாதுகாப்பு கொடுக்குது. அந்த வகையில் வர்றது தான் இந்த ரிட் பெட்டிஷன். அந்த ரிட் பெட்டிஷனில் வந்து போட்டு எங்களுக்கு வந்து அவங்க தீர்வு கொடுக்கல, நீங்கள் தீர்வு கொடுன்னு சொல்லி கோர்ட்டை கேட்குறாங்க. கோர்ட்டுக்கு இருக்கிற சட்டம் வந்து ஆர்டிகல் 226 தனக்குன்னு ஒரு சில பவர் இருக்குது. அதாவது மாநில அரசோ மத்திய அரசோ இருக்கும்பொழுது நீதிமன்றம் வந்து இப்போ உங்கள் வேலையை நீ ஒழுங்காக செஞ்சியா அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டு சட்டத்தை நிலைநாட்டுறது தான் அந்த ஆர்டிகல் 226. இந்த 226 ஜட்ஜு வந்து பிடி ஆஷா அவர்கள் பவர் எடுத்து, கோர்ட்டுக்கு இருக்கிற பவர் எடுத்து 2 சைட்லையும் கேட்குறாங்க. மனுவை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் மனுவே அக்செப்டே ஆகாது, நிராகரிக்கப்படும். சம்டைம்ஸ் நம்பரே ஆகாது, ரிஜிஸ்டர்கிட்ட நம்பரே போய் ஏரிங்கே வராது. இப்போ இது எல்லாமே வந்து விஜய் சார் அப்படின்றதுனாலையும் இது ஒரு பெரிய பெரிய படம்ன்றதுனால தான் இது வருது. இப்போ நீங்களும் நானும் போய் போட்டோன்னா போட்டது போட்டபடியே இருக்கும். உடனே டக்குன்னுலாம் வராது, ஏரிங் வராது. நீதி என்பது கொஞ்சம் தாமதமாகும். அப்போது இதெல்லாம் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் இதில் அப்பியர் ஆகிற வழக்கறிஞர்கள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிக எளிமையான வழக்கறிஞர்கள். லட்சக்கணக்கில் ஃபீஸ் குடுத்தா தான் கவுனே போடுவாங்க. அந்த மாரி ஆட்கள். ஐயா பராசரன் எடுத்துக்கங்க, துஷார் மேத்தா, முகுல் ரோஹத்கி இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்ல விஜய் தான் போவாருன்னு இல்ல. இவங்கலாம் முன்னாடிலேருந்தே ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போறவங்க. அந்த மாரியான வழக்கறிஞர்கள். இவங்க ரோப்ஸ் போட்டுன்னு போனாங்கன்னா, அது ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்க முகுல் ரோஹத்கி, கபில் சிபில், துஷார் மேத்தாலாம் நான் என்ன ஒரு ஒரு வழக்கறிஞரா இவங்க வர அந்த ஸ்டைல் எல்லாம் பார்த்து நான்லாம் மிரண்டு போயிருக்கேன். இந்த நுனி நாக்கு இங்கிலீஷு கூட ஒரு ஒரு இந்த சைடு ஒரு 4 இந்த சைடு 4 ஒரு வழக்கறிஞர்கள்லாம் வரும்போது, அது பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் அப்படி நடந்து வருவாங்க. இந்த 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 குரூப் வருது அப்படின்னும்போது, கோர்ட்டாலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அமைதி இருக்கும். வாதத்துக்கு வாதம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாரி மூவ்மெண்ட்லாம். ஸோ, அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் எந்த மாரி கேஸ்க்கு பார்த்துருக்கேன்னா, செந்தில் பாலாஜிக்கு பார்த்துருக்கிறேன். அப்புறம் மாநில தேர்தல் நடத்தணுமா, நடத்தக்கூடாதா அதுக்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கலைஞர் அவர்கள் வந்து அந்த நள்ளிரவுல அந்த அவர அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்குமா, கிடைக்காதா மெரினா பீச்ல அந்த பிரச்சனை. அதுக்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா, இப்போ எதுக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்படி ஒரு காட்சி வந்து நடக்குது. அப்போ அதீத முக்கியத்துவம் சட்ட வல்லுனர்களாலயும் குடுக்கப்படுகிறது நம்ம உணர முடியுது. அப்போ இந்த நிலையில தான் வந்து பிடி ஆஷா அவர்கள் வந்து நீதியரசர் வந்து ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு படத்த பார்த்துருக்கீங்க. படத்த பார்த்துட்டு அனுமதி குடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. அப்போ கமிட்டி வந்து த்ரூ பண்ணிடுச்சு. கமிட்டி எப்போ த்ரூ பண்ணிடுச்சோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகாரம் இல்ல. ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. அப்போ அந்த அதிகாரம் தாண்டுனதுக்கு பிறகு, திருப்பி அந்த படத்த நட் நட் நி நிறுத்துற அதிகாரம் சேர்மனுக்கு இருக்கா? அப்படின்னா, அதில வந்து ஒரு சந்தேகம் வருது. என் பார்வையில அதுக்கு அது தேவையில்லாத ஒண்ணா மாரி தோணுது. அதனால நீங்க வந்து படத்த வந்து நடத்துங்க. படத்துக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ட குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு குடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிற வழக்கறிஞர்கள் பிரிவு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இதே உடனே வந்து அங்க கோர்ட்லயே சொல்றாங்க. நாங்க வந்து இது அப்பீல் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பெஞ்ச் கிட்ட போறாங்க. ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய பெஞ்ச். பெஞ்ச வந்து உடனே அவசரம். அதாவது இப்போ நீங்க தீர்ப்பு உடனே சொல்லனா, நாளைக்கு வந்து ரயில் எல்லாம் போவாது. திருப்பி கொரோனா கட்டுப்பாடு வந்துரும். விவசாய நிலம்லாம் தண்ணீல அப்படியே முழுகுது. அந்த மாரி ஒரு முக்கியத்துவத்த குடுத்து, இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆவலன்னா பார்த்துக்கங்க. தமிழ்நாட்டே ஒரு பெரிய பிரச்சனையில போயிடுன்ற மாரி, இது ஒரு ஒரு புரியறதுக்கு நான் சொல்றேன். எவ்வளோ அவசரம் குடுக்கப்பட்டிருக்குன்னு. குடுக்கப்பட்டு உடனே விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து மேல இருக்க பெஞ்சும் தாய் இல்லத்தோட சரி பாவம் இவ்வளோ புலம்புறாங்களே, எல்லாம் பெரிய பெரிய ட்ரெஸ் மாட்டின்னு வராங்களே, ரோப்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹியரிங்க கேட்குறாங்க. அப்புறம் சரி நாளைக்கு விசாரிக்கலாமா? ஐயோ! எல்லாமே ரெடியா இருக்குது. டாக்குமெண்ட்டா ஏதோ இருக்குது. அப்ளிகேஷனா ஏதோ இருக்குது. ஆர்டரா ஏதோ இருக்குன்ட்டு எல்லாத்தையும் பற்றி பெஞ்சையும் கேட்க வச்சுடுறாங்க. பெஞ்சையும் கேட்டோனே அவங்க என்ன சொல்றாங்க, ஓ சரி இப்போதைக்கு எதனால வந்து இது இது பண்ணக்கூடாதுன்னும்போது எதிர்ப்பு வருது. என்ன சொல்றாங்கன்னா, சிபிஎஃப்சி சேர்மனுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாரி அவரோட வாதத்த நீங்க கேட்கல. அப்போ அந்த சேர்மனோட வாதத்த கேட்காம, நீங்களா வந்து ஆர்டர் போட்டீங்கன்னா தப்பா போயிடும் மை லார்ட். அப்ப எங்களுக்கு கேட்க மாட்டீங்களா? எங்களோட பிரச்சனைய கேட்க மாட்டீங்களா? எங்களுக்கு வந்து ஒரு குரல் இருக்கக்கூடாதா? குரலின் குரலா நாங்க ஒலிக்கக்கூடாதா? ஜனநாயகன் தான் குரலா? எங்க குரல் என்ன வருது? அப்ப நாங்க எங்க வேலைய செய்யக்கூடாதுன்னுலாம் சொன்னோனே, என்னடா இது வம்பு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்டே குடுத்துடுறாங்க. ஸ்டே அப்படின்னு குடுக்கும்போது என்ன அர்த்தம்னா, அப்போ சென்சார் போர்டு ஆர்டர் குடுக்க வேண்டியதில்லை. ஸ்டே வந்து சென்னை உயர்நீதிமன்றமே குடுத்துடுறாங்களா? குடுத்துடுறாங்க. ஸ்டே குடுத்துருக்காங்க. அதாவது அந்த அந்த ஆர்டர வந்து இது பண்றாங்க. நிறுத்தி வைக்கிறாங்க. யாரு? கீழமை நீதிமன்றம் குடுத்தத நிறுத்தி வைக்கிறாங்க. இப்ப பெஞ்ச். இப்போ தீர்வும் இல்ல. இப்ப இந்த தீர்ப்பானது எப்படின்னா, ஆஷா குடுத்தது தீர்வு. இவங்க குடுக்குறது வந்து சிபிஎஃப்சிக்கு நேரம். அப்ப இதுக்கு என்ன பொருள்னா, மேல இருக்கவன் பார்த்துக்குவான். நீ மேல போ அப்படின்னு. உடனே அப்போ வந்து ஐ திங்க் முகுல் ரோஹத்கி தான் நெனைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு துஷார் மேத்தா வந்து சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷனல் சாலிசிட்டர் அந்த பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் மத்திய அரசுக்கு வாதாடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. சரி நீங்க மேல பார்த்துக்கோங்க அப்படின்னும்போது, ஆர்டர உடனே அப்லோட் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ளீஸ் மை லார்ட் அப்படின்றாங்க. எதுக்கு ஆர்டர் அப்படி உடனே அப்லோட் பண்ணா, பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டர் காப்பி கையில வரல அப்படின்னுவாங்க. அது ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. ஆர்டர் காப்பி கையில வரலன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்தா தான் நான் நடவடிக்கை எடுப்பேன். என்கிட்ட தெரியாது. கோர்ட்ல நடந்தது எனக்கு என்ன தெரியும்? என் கைக்கு எனக்கு சர்வ் ஆனா தான் வரணும். அப்ப ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டா, உச்சநீதிமன்றத்தில போயிட்டு சொல்லலாம். சார் ஆர்டர்ல அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னோனே சிரிக்கிறாரு ஜட்ஜு. சிரிச்சுட்டு நீ எதுக்கு உடனே வேகம் காட்டுறன்னு தெரியுது. சரி மேல போய் என்னையே எதிர்த்து கீழயும் சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி கிள்ளி உங்களுக்கு ஆதரவா ஒரு ஆர்டர் வாங்கிக்கணும்னு சொன்னோனே, சரி சிரிச்சுட்டு அது பார்க்க சொல்றேன் அப்படின்னா, அப்ப அநேகமா அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களோட ஆர்டர. அப்போ நீதியரசர் ஆஷா குடுத்த ஆர்டரு, இந்த 2 அமர்வு நீதிபதிகள் குடுத்த ஆர்டரு,
இது எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி நைட்டு பூரா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாயிண்ட் எல்லாம் எழுதி ஓகே இப்படி கேட்கலாம் இப்படிலாம் அந்த படத்துக்கு என்ன ஆச்சு இந்த படத்துக்கு என்ன ஆச்சு அப்புறம் ரெட்டுக்கு என்ன பவர் இருக்குது திருப்பி மறுபடியும் ஆர்டிகல் 226 எடுத்துகிட்டு வரணும் பவர்ஸ் இருக்கா இல்லையா எவ்வளோ பேர் நஷ்டமாகும்னு சொல்லிட்டு இப்போ நீ நைட்டு ஃபுல்லாக நம்ம சுனாமி பிரச்சனையில் இருக்கோம் இப்போ இன்னைக்கு நாளைக்கு விடிஞ்சால் சுனாமி வந்துடும் அதனால் சுனாமியை தவிர்க்கிறதுக்காக இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பாவம் அவங்களுக்கு கேஸே கிடையாது நிறைய கம்மி கேஸு அது போய் அங்கே போய் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க சரி இது ஒரு சைடு சொன்னேன் இவங்களாச்சு யார் சென்சார் போர்டு எவ்வளோ படம் வந்திருக்குது தலைவா வந்தது மெர்சல் வந்தது எல்லாத்துக்கும் பிரச்சனை இருந்தது அப்புறம் போகவும் விட்டுருவாங்க ஒரு படம் என்னதான் ஒரு உங்களை வந்து பாசிச பாஜகன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகயா இல்லை அரசியல் இதில் இருக்கா இல்லையா எனக்கு தெரில அவங்களும் களத்திலே இல்லை பாஜகன்றாரு இப்போ தெரிஞ்சிருக்கும் பாஜக களத்தில் இருக்கா இல்லையான்றது இப்போ இதில் என்னென்னா எனக்கும் இந்த படத்துக்கும் இல்லை இந்த வழக்கறிஞர்களுக்கும் 10 பைசா சம்மந்தம் கிடையாது நான் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பாசிசமா பாயாசமா இப்போ ஆமாம் அப்படி ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து திருப்பி மறுபடியும் 10 மார்க் 20 மார்க் கொஸ்டின் படிச்சது ஸ்கூல் கல்லூரி படிக்கும்போது வழக்கறிஞர் இது பாசிசம் ஏத்துப்பாரா விஜய் சொல்ல மாட்டார் ஏற்றுக்குவார் வெளியில் சொல்ல மாட்டார் போயிட்டு என்ன சொல்லுன்னா அப்படின்னா ஏன்னா திருப்பியும் இது ட்ரெய்லரு என்னது ஜனநாயகன் படம் ட்ரெய்லரு மெயின் பிக்சர் 12ஆம் தேதி டெல்லியில் ரிலீஸ் ஆகுது படம் பேர் கரூர் சிபிஐ விசாரணை அந்த படம் பயங்கரமாக இருக்கும் இது சும்மா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே கண்ணில் அந்த படத்தில் சொல்லுவாங்க கண்ணில் பயத்தை காட்டுறோம் பரமா அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி நாடோடியில் அந்த மாதிரி இது வந்து இப்போ வந்து பயத்தை காட்டியிருப்பாங்க எந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும் அது அது அதான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் டான் பிக்சர்ஸ் ஆகட்டும் எல்லாம் இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும்போது உங்களை வந்து நீதிமன்றமோ இல்லை சென்சார் போர்டெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க கோர்ட்டுன்றது ஒண்டி கண்டி ஒன்று இல்லை நீதிமன்றம்னு ஒன்று இல்லைன்னா நாட்டில் நம்மளோட நிலமெல்லாம் ரொம்ப மோசமாயிரும் அதே நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் அது அட்லீஸ்ட் வந்து இப்போது என்னன்னா ஒரு ஒரு ரூட்டு தெரிஞ்சிச்சு இதுதான் ரூட்டு இது இப்படி தான் போகும் இப்போ அதிகபட்சமாக என்ன ஆகும் சுப்ரீம் கோர்ட் போனவுடனே அநேகமாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு கொடுத்துருவாங்க இது ஏன் அப்படின்னா இப்போ இவர் இன்னும் சொல்லலை யார் சிபிஎஃப்சி சேர்மனு ஹைகோர்ட்டில் சின்ன கோர்ட்லலாம் கூப்பிட்டு கேட்டால் அவங்க உடனே ரியாக்ட் பண்ணல இங்கே ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது இல்லை மும்பையில் ஒரு ரிவ்யூ கமிட்டி ஆஃபீஸ் இருக்குது அதை வச்சு பதில் சொல்லலாம் பட் இப்போ மேட்ரு பஞ்சாயத்து மேலே போனோன்னா யார் அவர் சேர்மன் நம்ம அதான் படம் பார்க்குறது ஒரு வேலை சிறப்பு இதுக்கு சம்பளம் அருமை ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் என்ன பிரச்சனை உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன ஏது எது உங்களுக்கு அதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா அவர் ஒரு சொல்லணும் நல்ல கருத்து அப்படியா சரின்னொன்னு அப்போ கிளாரிட்டி வந்துடும் சரி இந்த காட்சியாக இதுவா என்னன்னும் போது இதெல்லாம் எப்படின்னா அங்கேயே கேட்டு அப்படியே அப்ளிஜ் மை லார்ட்ஷிப் we will delete that particular part immediately at the earliest and we will represent before this my honorable court my lordship please வின்வாங்க அப்புறம் அவங்களும் பார்ப்பாங்க சரிப்பா இம்மா பெரிய லாயர்லாம் வந்துருக்குறாங்க ஏதோ 500 கோடி ரூபா கல்லா கட்டணுன்றாங்க சரி நம்மளால எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கவுன்சிலுக்கு அந்த பிராண்ட் இருக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் நிறைய நேரத்தில் வந்து இந்த வக்கீல் படிப்புன்றது வந்து உண்மையிலே வக்கீலோட தரம் தகுதி தராதரம்லாம் இப்போது இந்த சினிமா ஹவுஸில் இருக்கவங்கலாம் பார்ப்பாங்க அந்த ரோப்ஸ் போடுறது ஸ்டைலு நீ பெரிய ஸ்டாரு இப்போ நிவாரணம் கருப்பு சட்டை தான் வாங்கி கொடுக்கணும் காக்கி படம் நாளன்னைக்கு இருக்குது 12ஆம் தேதி இப்போ கருப்பு சட்டை படம் ஓடிக்கிட்டு இருக்கு அதிலே காக்கிலே கிளைமேக்ஸ் திருப்பி கருப்பு சட்டை தான் அதனால் விடாது கருப்பு மாதிரி ஐயா விஜய் அவர்களுக்கு இது இனிமேல் தொடரும் அந்த மாஸ்டர் படத்தில் சொல்லுவார்ல நாளைக்கு அடிப்பேன் நாளன்னைக்கு அடிப்பேன் அடுத்த நாள் அடிப்பேன் தொடர்ந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில அது படத்தில் அவர் பண்ணியிருந்தார் இது நேர்லேயே அவருக்கு சிக்கல்கள் வரும் முன்னாலே போறாரு போல டெல்லிக்கு 11ஆம் தேதி போறாரு ஆனால் இன்னொரு பக்கம் கரூர்ல வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொள்றாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அது ஏன் திடீர்னு சிபிஐ வழக்கு அவங்க கிட்ட இருக்கு ஏன் திடீர்னு உள்துறை அமைச்சகம் ஏன் தலையிடணும்ன்ற கேள்வி இருக்குல்ல கேஸ் அவங்க கிட்ட தானே இருக்கு அவங்க தானே இன்னைக்கு கஸ்டோடியன் இப்போ விஜய் வந்து டெல்லியில் சிபிஐ அலுவலகம் போயிட்டு விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு 2 மணி நேரம் காணா போயிட்டாருன்னா விஜய்க்கு யார் இது கஸ்டோடியன் விஜய்க்கு யார் பாதுகாப்பு விஜய் யாரோட பொருள் இன்னைக்கு தேதியிலன்னா விஜய் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு சொந்தம் அப்போது இப்போ விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வாதம் வைக்கும்போது அவர் உண்மை கரெக்டாக சொல்கிறாரா இல்லை அவர் ஞாபக சக்தியில் தப்பாக சொல்கிறாரா இல்லை உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாரா பொய்யா பேசுகிறேன்னு நான் சொல்லவே இல்லை மாற்றி சொல்கிறாரா கரெக்டாக சொல்கிறாரா அப்படின்போது அதெல்லாம் இப்போ திருப்பி போய் அங்கே பண்ணுவோம் இப்போ இன்னொன்று இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல இல்லைனா கல்லை கிணத்துல போட்ட மாதிரி இருக்கும்ல அப்போ சொல்லுவோம் இப்போ போய் தகவல் சொல்லுவாங்கள்ல சார் இந்த மாதிரி கரூரில் வந்து சிபிஐ டீம்லேருந்து வந்து அங்கே வேறு விசாரிக்கிறாங்களாம் கூப்பிட்டு வேறு அனுப்புகிறானுங்கோ இங்கே வேறு லோக்கலில் விசாரிக்கிறானுங்கோ இந்த கரூர் நம்மளை விடாது போலக்குது அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டீகோடிங் டாக்டிக்ஸு அதாவது பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பட்
ஒரு பேசுபொருள், ஒரு இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஏதோ விஜய்க்குன்ட்டு தான் நடக்கிறதில்ல. அது ஒரே நேரத்தில எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு பூதாகாரமா இருக்கும். அ அதெல்லாம் வந்து இது மன ரீதியில வந்து ஒரு ஒரு சோர்வை தான் தரும். அவரும் அவரோட சோர்வை காட்டிக்காம இருக்கிறதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமிட்டி போட்டிருக்காரு. அது பார்த்தீங்களா அந்த செய்தி? ஆமா. ஆமா. அது அ வந்து தேர்தல் அறிக்கைய மேனிஃபெஸ்டோ வந்து ஆமா. ரெடி அறிக்கை பண்றதுக்கு அருமையா நானும் அந்த லிஸ்ட் பார்த்தேன். நல்ல பேர்லாம் இருக்கு. எல்லாம் பூராவே படிச்சவங்க. ஜேசிடி பிரபாகர், இல்ல எனக்கு அதுல மயூரி, மயூரி இருக்கு. எல்லாம் அதுல இல்ல. நீங்க அருண்ராஜ். அந்த டிகிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூரா ரொம்ப ரொம்ப படிச்சவங்க. எனக்கு அதுதான் இப்ப பிரச்சனையே. சாமானியனே இல்ல. இந்த மெத்த படிச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா சொல்ல வந்தது ஸ்ட்ரெய்ட்டா சொல்ல முடியாது. யூ சி அக்கார்டிங் டூ ஆர்டிக்கிள் 19/345 தி கோட் அப்படின்னு ஒண்ணு இந்த இந்த படத்துல முதல்வன் படத்துல தஸ்ஸு புஸ்ஸுலாம் சொல்லாத. முடியுமா? முடியாதா? சொல்லுன்னு கேட்பான். பதவி ஏத்துக்கிறதுக்கு. அந்த மாரி மெத்த படித்தவர்களை நீங்க வைக்கும்போது, அதனால ஒரு சில பிரச்சனைகள் வரும். இப்போ நமக்கு இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டே நெறைய படிச்சவர்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள் நான் சொல்லட்டுங்களா? ஏழைப்பாழைகள் நெறைய பேர் இருக்காங்களோ இருக்கும். பச்சை கார்டு, ரெட் கார்டு, ஏதோ கார்டு எல்லா கார்டுக்கும் காசு குடுப்பா. அதுக்கு எதனா திட்டத்த பார்த்து சொல்லுப்பான்னு அரசாங்கத்தில அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. இல்ல தலைவரே சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து சார் அது இவ்வளோ வராது சார். ஃபண்டிங் வந்து நமக்கு ப்ராப்ளம் சார். இது வந்து நம்ம அந்த கிரெடிட் ரேஷியோக்குள்ளேயே நிக்கணும் சார். அது சார், இது சார் இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க உனக்கு கிரெடிட் ரேஷியோ, எனக்கு வாக்கு அரசியலு, நீ இருப்ப பச்சை கலர் கையெழுத்து போட்டுட்டு, நான் இருப்பேனா? கொஞ்சமாச்சும் எதார்த்தத்துக்கு வாப்பா அப்படின்னுவாங்க. இதே வேல தான். எது ஒண்ணுனாலும் ரூல்ஸு, ரெகுலேஷன் சொல்லி பண்ணுவாங்க. சரி ஓகே. அத கடந்தும் போ முடியாது. இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இருந்தும் முறைகேடுகள் இருக்குது. அது இல்லன்னா இன்னும் மோசமாயிரும். அதனால அந்த படித்தவர்கள் அது பார்க்கும்போது நல்லாருக்கும். பார்க்கும்போது பரவால்ல இவ்ளோ பேர் படிச்சவங்க. எனக்கு தெரியும் அது எங்க போய் நிக்கும்னு. ஏன்னா நம்ம செக்ரட்டரியேட்ல இந்த மாரி நெறைய படிச்சவங்க கூட தானே டீல் பண்றோம். அதனால அது படிப்பு தேவ. படிப்பை விட தேவையானது அதிகம் வந்து ஞானம். அது ஐயா காமராஜர் கிட்ட நீங்க பார்க்கலாம். அறிஞர் அண்ணா கிட்ட பார்க்கலாம். படிப்புன்றத விட இந்த டிசிஷன் மேக்கிங் இந்த இந்த எது என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்ணணும், எவ்வளோ லேட்டா பண்ணணும். அதெல்லாம் வந்து அது வேற ஸ்கில் செட் அது. அது படிப்பு அது தராது. ஆனால் ஒரு பக்கம் இப்போ அடக்குமுறையோ, இல்ல வந்து இந்த மாரியான பாசிச செயல்பாடு, ஒரு ம். படத்தையே வந்து முடக்குறது, படத்த வெளிய விடாம அதனுடைய கருத்து சுதந்திரத்த வந்து கருத்து சுதந்திரம்னு வச்சுக்கலாம். இல்ல கருத்து சுதந்திரம் தான். ஆர்டிகிள் 19ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கேரன்டீடு. அதாவது இப்போ நீங்க ஒரு ஒரு காட்சிய வெளியிடணும், இல்ல நீங்க ஒரு பேசணும், நீங்க ஒரு சொல்லணும், இல்ல நீங்க எழுதணும்னா, உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு. ஆனா அதில என்ன இருக்குன்னா, அந்த ஆர்டிக்கிள்ல அவதூறு இருக்கக்கூடாது. யாரையும் வந்து பொதுவா தாழ்த்தி பேசுறதோ, இல்ல 2 சமூகத்து நடுவுல ஒரு சண்டைய விளைவிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருப்பரங்குன்றத்தில தீர்ப்பு குடுத்தாருங்களா, அந்த ஜி.ஆர். நீதிபதிய பத்தி சாமிநாதன். ஜி.ஆர். சாமிநாதன் பத்தி ஒரு புஸ்தகம் இருந்தது. அது போய் கோர்ட்ல சொல்லும்போது, இந்த மாரி ஒரு சிட்டிங் ஜட்ஜ பத்தி இந்த மாரி ரவுடி கிவுடின்லாம் போட்டுருக்காங்கன்னா, நான் அந்த புக்க மொத்தமா கைப்பற்றுங்க. ஏன்னா அது பர்சனலா போகுது. இப்ப நீதித்துறைய பத்தி நீங்க விமர்சனம் வைக்கலாம். நீதித்துறை வந்து இவ்வளோ வழக்கு இருக்கும்போது தாமதமாக விசாரிக்குது. இது என்ன வேலை செய்யுது? மக்கள் வந்து நீதித்துறைக்கு சட்டத்த அந்த மாரி நீங்க துறை ரீதியா பண்ணலாம். பட் பொதுவா ஜட்ஜிங்ல பொறுத்தவரை நீங்க பர்சனலா பண்ணீங்கன்னா, அவங்க அத பர்சனலா தான் எடுத்துக்குவாங்க. அது வந்து கொஞ்சம் அது டேஞ்சர் ஏரியா. அது வந்து நம்போ காவல்துறை கூட நீங்க விமர்சனம் ஈஸியா பண்ணிடலாம். நீதித்துறைய விமர்சனம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஜனநாயகத்துக்கு அத்தனை அடக்குமுறைகளும், இல்ல சிபிஎஃப்சி மூலமாக பண்றது ஒன்றிய பாஜக அரசு தான். ம். ஆனால் அ அந்த பாஜக அரச எதிர்த்து விமர்சனம் பண்றதுக்கு பதிலா பைகாட் பராசக்தி, ம். திமுக வந்து தீய சக்தி ஒழிச்சே தீரணும். நீங்க எப்படி ஆட்சிய பிடிக்கிறீங்கன்னு பார்க்குறோம். எங்க படத்தை தடுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்றது மூலமா என்ன இவங்க சொல்ல வராங்க? ஏன் பாஜக தான் கண்ணுக்கு எதிரா தெரியுது எதிரின்னு. ஆனால் அவங்கள விமர்சிக்கிறதுக்கு பதிலா திமுகவை திரும்ப திரும்ப அட்டாக் பண்றாங்கல்ல. இது 2 கோணங்கள்ல பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த கட்சியில இருக்கிற தலைமை பொறுப்புல இருக்கவங்க, அவங்களோட தொண்டர்களுக்கோ, இல்ல விஜய் சார் ரசிகர்களுக்கு புரிய வைக்கணும். தியேட்டர் கிடைக்கல. லோக்கல்ல போலீஸ் வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதி குடுக்கல. இல்ல வந்து எங்கேயோ பிளாக்ல டிக்கெட் விக்கிது. இல்ல பைரசி எடுத்து போடுறாங்கன்னா, அது உள்ளூர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழக அரசு சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த பிரச்சனை. இங்க இருந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் குடுக்கலன்றது ஒரு புரிதல். படமே ரிலீஸ் ஆவாது. நீ அப்படியே வச்சுக்கோ சுருள் பெட்டிய. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு 10 வருஷம்லாம் நின்னுருக்கு. ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கத்தில, ஆ ராஜீவ்காந்தி அவர்களோட அசாசினேஷன் பத்தி ஒரு ஒரு படம். குற்றப்பத்திரிகைன்னு நெனைக்கிறேன் படம் பேரு. இன்னைக்கு காலையில கூட அத பத்தி வந்து முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் சொல்லியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க எதுவும் பேசல, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். இன்னைக்கு வசதியா வந்து விஜய்க்கு வந்து நீங்கலாம் வக்காலத்து வாங்குறீங்க. நீங்க அத பத்தி பேசிக்கங்க எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இதுல எதுக்கு பிரதமர் மோடி அவர வலிக்கிறீங்க? அவருக்குன்னா வேற வேலை இல்லையா? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க அரசியல். அப்ப இந்த சுவாரஸ்யத்துக்கு நடுவுல நீங்க சொன்னீங்க முடக்குறாங்கன்னு. இன்னும் முடக்கவே ஆரம்பிக்கல. நான் தான் சொன்னேன்ல இது ட்ரெய்லரு.
12ஆம் தேதி தான் ரியல் பிக்சர் இருக்குது. அப்போ வந்து கேட்பாங்க போல், பாசிச பாஜக போல் அப்படின்னுவாங்க. அது கேட்கும்போது அப்போ தெரியும். உண்மையான ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்கு? பாஜக எதிர்க்கிறோமா இல்லையான்றது. பட்டுங்க அரசியல்ல வந்து துணிவு தான் எல்லாமே. வந்து துணிவே துணை அப்படின்ற மாரி இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. நீ என்ன வேணா இவங்க பண்ணு நான் அஜித் படத்த சொல்றீங்கன்னு கோவப்படுவாங்க. அதில இத வேற மறந்துட்டோம். அதாவது இப்ப நாட்ல என்ன நடக்குதுன்னா, வெறும் விஜய் சார் ஃபேன்ஸ் தான் இருக்கிற மாரியும், அஜித் ஃபேன்ஸு, அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேன்ஸு, கமல் சார் ஃபேன்ஸ்லாம் லீவ் விட்டு போயிட்ட மாரி இருக்கு. தேர்தல் நேரத்தில அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 2, 3 நாளைக்குலாம் முன்னாடி கூட சம்மந்தமே இல்லாம ரஜினி அவர்களோட ஃபேன்ஸ திட்டி தாவேக்கா ஃபேன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ என்ன நம்ப பார்க்குறோம்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த புரிதல். அப்போ அவங்க இன்னமும் வந்து அந்த ஒரு அரசியல் கட்சி அந்த புரிதலே வரல. இப்போ நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த திட்டுறீங்க, இல்ல பேசுறீங்க, குறை சொல்றீங்க. அவர நேசிக்கிறவங்களும், அவருக்கு புடிச்ச ஃபேன்ஸ் இந்த மண்ணுல இருக்க தானே செய்றாங்க. அப்ப அவங்க வந்து உங்கள ஏத்துக்குவாங்களா? நீங்க நாளைக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து எந்த தயவும் வேணாம். அவங்க வந்து கால மடக்கி போட்டுன்னு தியானம் பண்ணிட்டு கூட அமைதியா போயிடுவாங்க. வயசானவங்க பொறுமைசாலி. எல்லாச்சும் சின்ன வயசுல நீங்க இன்னைக்கு பண்ற சேட்டெல்லாம் பாஸா, பணக்காரன், தளபதி அப்போ நூ ரெ டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு பண்ணவங்க. ஆனா அனுபவசாலி. கம்முனு சரிப்பா, ரைட்டுப்பா, வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றுவீங்கன்னு சொல்லிட்டு வூட்லயே ஒண்ணு உட்காந்து இல்ல மாத்தி போடுறாங்க. என்ன பண்ணுவீங்க? யாருக்கு யார் தயவு தேவை? விஜய் அவர்கள் பொது வாழ்க்கையில இருக்காரு. விஜய் அவர்களுக்கு தான் கமல் அவர்களோட ஒரு அனுகூலமோ, இல்ல வந்து இவரோட ரஜினி அவர்களோட ஆசியோ அவருக்கு தேவ. படம் ஓடுறதுக்கு வேண்டி இல்ல. படத்துல வந்து இவரு தனியா ஸ்டாரா சுயம்பா வந்துட்டாரு. அவங்களுக்கும் பணம் வந்து ஓடுதுன்னா, அத விட ஒரு சில படம் இவரும் கலெக்ஷன் பண்றாரு. அது முடிஞ்சு போச்சு. ஆனா அரசியல்னு வரும்போது, ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொரோட ஓட்டும் முக்கியம். ஆனா தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் திருப்பி திருப்பி போறது. இவரும் என்ன பண்றது, நான் உச்சத்த விட்டு வந்தேன், உச்சத்த விட்டேன். ரஜினி நெனச்சிருந்தா, இப்போ ரஜினி நெனச்சா ஃபோன் பண்ணா, ஜி கிட்டேருந்து லெட்டர் ரிலீஸ் ஆகும். நீங்க எடுத்த ரூட்டு ராகுல்ஜி. அந்த ரூட் என்ன ஆயிப்போச்சு, கூ சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு வண்டி போய் நின்னுச்சு. என்னப்பா எக்ஸ்பிரஸ் போல, சிக்னல் இல்ல. பைலட் வந்து டீ சாப்பிட்டுன்னு இருக்காரு. லோகோ பைலட் ட்ரெயின விட்டு இறங்கி. அதாவதுங்க அரசியல் ஒன்றோட ஒண்ணு அதாவதுங்க அரசியல்ல வந்து எந்த காயின் எங்க போய் நிக்கும், எது பாக்கெட் ஆகும்னு 2017 தெரியாது. 2017ல மெர்சல் படத்துக்கு குரல் கொடுத்தவரு இன்னைக்கு குரல் கொடுக்கலாமே ராகுல் காந்தி. எதுக்கு? நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்க, ஆடியோ லான்ச்ல கதை சொல்லுவீங்க, காக்கா கதை பிரச்சனையாகும். நான் எதுக்கு குடுக்கணும்? இம்மாம் பெரிய கட்சி, பெரிய ஆளு நீங்க, கட்சியெல்லாம் தொடங்கிட்டீங்க. நான் வந்து அரசியல்ல இன்னைக்கு ரஜினி வந்து குழந்தை தானே. ஏன்னா, விஜய் வந்து இப்ப சீனியர் அரசியல்ல. அதனால நான் எதுக்குப்பா நீ பெரிய ஆளு, நீ எம்மாம் பெரிய ஆளு, நீயே பார்த்துக்கப்பான்னு ஒதுங்கியிருப்பாங்க. சரி அப்ப மிச்சவங்கலாம் குரல் குடுக்குறாங்களே, அப்படின்னா அவங்கலாம் வந்து ட்வீட் போடுவாங்க. ட்வீட் அரசியல் சுலபம். அதாவது இப்ப சிம்பு வந்து, "நீங்க படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான்டா திருவிழா." இது எப்படி இருக்குது? 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி தான் பொங்கல் வரும்ன்றத நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் குடுத்தாங்க. படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பொங்கல். சரி அதேமாரி அவரு ஜெயம் ரவி அவர், மோகன் ரவி பேர் மேட்ச். அவரும் வந்து என்ன இது அப்படின்னு ஒரு வருத்தத்த தெரிவிக்கிறாங்க. நான் கூட காலைல பார்த்தோன்னே ஏதோ திருப்பி கொரோனா தான் ஊருக்குள்ள வந்துச்சு போல இருக்குது அப்படின்னு தான் நெனச்சேன். அப்புறம் பார்த்தா இது ஏதோ டைம்ஸ்ல இது மாரி செய்தியெல்லாம் நெறைய போடுவாங்க. சென்னை டைம்ஸ்ல. மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த சாக்க பயன்படுத்தி புதுசா அதாவது பழைய படம் சென்சார்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. திரௌபதின்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து படத்த நாங்க ரிலீஸ் பண்றோம். பொங்கலுக்கு எதனா ஓடணும் இல்லையா? இப்ப அவங்களுக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். ஒருவேளை லெட்டர் குடுத்துருவாங்களோ? திடீர்னு 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா நம்ம படத்த எடுத்துருவாங்களோ? எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு பாருங்க பாவம். அவங்க துறை ரீதியான பிரச்சனை. இதுல ரொம்ப சிறப்பா கையாண்டது பிரபு அவர்கள். பிரபு சேலத்துல நெனைக்கிறேன். பத்திரிகையாளர போய் சந்திச்சு, இது மாரி ஜனநாயகன் எப்படி பார்க்குறீங்க? அது விரைவில் வரும்னு நம்பிக்கை இருக்கு. வரணும். வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு. அப்புறம் இது சதியாகி தான் அப்படியா? தெரியலையே அப்படின்றாரு. அப்புறம் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இல்ல தெரியாம பேசக்கூடாது. நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் இன்னொன்னு கேட்குறாங்க. இது வந்து அரசியல் அழுத்தத்துக்காக தான் இந்த மாரிலாம் பண்றான். அப்படியா? தெர்ல. அதே அருமையான அதாவது ஜோக்ஸ் அப்பார்ட் செவாலியர் சிவாஜியோட வாரிசுன்னு அதுல காட்டியிருப்பாரு. யாரு? பிரபு சார். அவன் அவன் 500 கோடின்றான், 400 கோடின்றான். நான் ஏதோ தங்கம் விக்கிற கம்பெனில ஏதோ விளம்பரம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்ன கூப்பிட்டு வந்து பத்திரிக்கையாளருங்க, வெளியில வந்தது ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, அழகா பத்திரிக்கையாளர அழகா ஹேண்டில் பண்ணிட்டு, எந்தவித சர்ச்சையும் இல்லாம, விஜய்க்கும் ஒரு ஆதரவு, இதுல என்ன வழிகாதீங்கன்ற ஒரு செய்தி, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு, அவர் வேலைய கடந்து போயிட்டார். இப்ப இவ்வளவு விவகாரங்கள் நடந்திருக்குது. பட் இது எல்லாமே வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தீர்வு வரும்ன்ற மாரி தான் நான் ஒரு வழக்கறிஞராக, ஒரு பத்திரிகையாளர் பார்க்குறேன். இதுல சர்ச்சைக்குரிய இல்ல பிரச்சனைக்குரிய படம்னா அது பராசக்தி பேசக்கூடிய அரசியல் மொழிப்போர் தான்.
ஆனால் அந்த படத்துக்கு யுஏ குடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25 கட்டு அந்த படத்துல இருக்கிறதா சொல்றாங்க. சில வசனங்கள் வந்து நம்ம பேச முடியாத வசனங்களும் அதுல இருக்கு. சில கெட்ட வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அண்ணா குறிப்பாக வந்து அரசியல் சார்ந்து அண்ணாவினுடைய வசனங்கள், அண்ணா தான் இந்த நாட்டை ஆள்கிறான்ற அந்த மாதிரியான வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கு. தீ பரவட்டும்ன்றத வந்து நீதி பரவட்டும்னு மாத்திருக்காங்க. அ இன்னொன்னு குழந்தைகள, இல்ல பெண்கள வந்து சுடக்கூடிய காட்சிகள் அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்படிலாம் சொல்றது. இந்தி திணிப்பு குறித்த பொருள்படக்கூடிய அந்த விஷயங்களும் நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? உள்ளபடியே இந்த படம் வர்றது வந்து நான் வந்து அத வந்து ஒரு ஒரு அண்ணாவை நேசிக்கக்கூடிய ஒரு 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 சாமானியனா, இந்த படம் எப்படி இருக்குன்றதுக்கு நான் வந்து பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, அண்ணா இருக்கிறது போல ஒரு சில காட்சிகள்லாம் வருதுன்ற மாரி, அண்ணா வந்து ஒரு 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 சாம்பியன். தமிழோட அந்த உணர்வு அது இதெல்லாம். இதில தமிழ் தேசியத்துக்கோ, இல்ல தமிழுக்கோ அ திமுக எந்த அளவுக்கு அதில வந்து பங்காற்றியிருக்கு. ஏன்னா, திமுகக்கு முன்னாடியிலிருந்து அந்த உணர்வு, அந்த போராட்டம் என்பது இருக்கிறது. அதில அண்ணாவும் அதில சேர்ந்துக்கிறாரு. அண்ணாவும் சேர்ந்துக்கிட்டு, அண்ணாக்கு வாய்ப்பு வரும்போது அந்த நோக்கத்த வந்து நிறைவேற்றி காட்டுறார். அதாவது பெரியார் கண்ட ஒரு சில கனவுகளை வந்து பெரியாரால நிறைவேற்ற முடியாது. ஏன்னா, பெரியார் வாக்கு அரசியல்லயோ, இல்ல வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அதாவது ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவா வரல. பெரியார் வந்து அரசியலில் இல்ல. அதாவது அதிகாரம் இல்லாத ஒரு அரசியல் பெரியார் பண்ணது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அதோட முடியுது அது. அது சுலபம் யார் வேணா பண்ணலாம். பட் அதிகாரத்தில நீங்க மக்களோட நம்பிக்கை பெற்று ஜெயிக்கிறதுன்றது வேற. அரசியல் பண்ணா கல்லடி, கண்ணடி எல்லாத்தையும் நீங்க பட வேண்டியது இருக்கும். அவ்வளத்தையும் சுமந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போய் அண்ணா பண்ணி, ஓகே. பெரியார் இத சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இத எடுத்துக்குவோம். அம்பேத்கர் இத சொல்லியிருக்காரு. இதுலருந்து இத எடுத்துக்குவோம். காந்தியடிகள் இத சொல்லியிருக்காரு. அதுலருந்து இத எடுத்துக்குவோம். காமராஜர் இத பண்ணியிருக்காரு. அதுலருந்து இத எடுத்துக்கணும். ஐயா முத்துராமலிங்க தேவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அது மதவாதம் அப்படின்றதெல்லாம் பார்க்காம, பிரச்சனை இல்லாம ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற மாரி அண்ணா வந்து இஸ் அ ரேர் காம்போசிஷன் ஆஃப் ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ். அதனால தான் அவர் கிட்டத்தட்ட பாக்ஸிங் பாஷையில சொல்லணும்னா அவர் ஒரு முகமது அலி. நீங்க பறவைகள் அந்த மாரி விஷயத்துல பண்ணணும்னா அவர் வந்து ஒரு சலீம் அலி. அது மாரி ஒரு பல எல்லாத்தையும் சேர்ந்தது. அந்த யூனிவர்சிட்டியிலருந்து பிரிஞ்சது தான் குட்டி, குட்டி யூனிவர்சிட்டி. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, கலைஞர் யூனிவர்சிட்டி, ஜெயலலிதா யூனிவர்சிட்டி, ஸ்டாலின் யூனிவர்சிட்டி இந்த மாரி ஒரு சின்ன, சின்ன ஸ்கூல்ஸ் இல்ல காலேஜஸ் இது. அவர் பெரிய ஒரு சாப்டர். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் படம் எடுக்கும்போது ஒரு சில அந்த தணிக்கை குழுவோட அந்த இத பார்த்தேன். ஒரு சிலதுலாம் உண்மையில ஆபாச வார்த்தைலாம் போட்டிருக்காங்க. எனக்கு அத பார்த்தோனே உண்மையிலே என்னடா இது இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு அந்த வார்த்தைய வந்து நம்ம பேச முடியாது. பயன்படுத்த முடியாது. இப்படியெல்லாம் வார்த்தைய வச்சு அந்த வார்த்தைகள் அதெல்லாம் நடந்திருக்கலாம், கேட்டுருக்கலாம். நீங்க ஒரு காவல்துறை ஸ்டேஷன் போறீங்க. அங்க போனோனே, "வாங்க நலமாக இருக்கிறீர்களா? காலை சிற்றுண்டி உண்டீர்களா? அப்புறம் மதியம் விசாரணை உடனே முடித்து விடலாம். அதனால நீங்க வந்து ஒண்ணும் பதட்டப்பட வேண்டாம். நீங்கள் 2 மணி, 3 மணிக்கெல்லாம் போய்விடலாம். இல்லத்தில் யாரும் பயப்பட வேண்டாம்" என்று நான் சொன்னதாக இப்படியா நடக்கும்? பச்சை பச்சையா 2 அறை, ஊட்டி போட வைக்கிறது, பொளக்குறது, அசிங்க அசிங்கமா திட்டுறது, வாய்க்கு வந்து இப்படி தானே இருக்கும். ஆனா அவர் காவல்துறை சீன் எடுக்குறார். இப்படியே இத காட்டுனேன்னா, அடுத்த சமுதாயம் என்ன பண்றது? நல்ல கதிக்கு போறதா, நாசகார கதிக்கு போறதா? சரி, ஓகே. அதுக்குன்ட்டு நான் முன்னாடி பேசின மாரி தியாகராஜ பாகவதர் காலம் மாரி படம் எடுக்க முடியாது. இப்ப இன்னைக்கு நடைமுறையில விசாரணை எப்படி எடுத்தாங்களோ, அந்த மாரி எடுக்கணும். ஆனா பார்க்கும்போது அதில அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கடின வார்த்தைகளா இருக்கு. எனக்கு அந்த படத்தின் மீது, அந்த கொள்கை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாரி வாசகங்கள், இந்த மாரி வார்த்தைகள் வந்து இதெல்லாம் புரொடக்ஷனுக்கே போக்கூடாது. தமிழ்ல வந்து அருமையான சொல்லாடல் இருக்கு. வீரத்த வெளிப்படுத்துறதுக்கும், கோவத்த காட்டுறதுக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஐயா சிவாஜி நடிச்சிருப்பாரு. "உன் பரங்கி மண்டம் பறந்தோடும் பார்க்குறியா?" அப்படின்னு மாரி சொல்லியிருப்பாரு. "என் மடியில கை வைக்கிற?" அப்புறம் கடைசியில சாவு போகும்போது, "என் தம்பி ஊமத்தோரங்கண்டி இருந்தான்னா, இந்த நேரம் நீ செத்துருப்ப. என் தமிழ் தாய் இருந்தா உன்ன வந்து இந்த நேரம் வந்து பார்த்தே கொன்னுருப்பேன். என் புலவங்கண்டி இருந்தான்னா, உன்ன பாடியே சாவடிச்சிருப்பான்டான்னு." கோவத்த வெளிப்படுத்துறாங்க, அந்த படத்துல. ஆனா, அது காட்டுற விதம். அதே மாரி கர்ணன் எடுத்துக்கங்க. அதில வந்துட்டு எல்லா வேஷமும் போட்டு கரெக்ட்டா கிருஷ்ணவர்மா கிட்டத்தட்ட சுடுகாட்டில இருக்கிற வேலை பார்க்குற மாரி உயிர் எடுத்துன்னு போறதுக்கு வருவாரு. அது பேசி அது பேசி அவருக்கு அதாவது இப்ப நீ உன்ன சாவடிக்க போறேன். உன்னோட இதெல்லாம் குடு. புண்ணியத்த குடுத்துரு. முன்னாடி புண்ணியம், பின்னாடி புண்ணியம் எல்லாத்தையும் குடுத்துருன்னு பேசி, தாய்க்கு மகன் இல்ல, தம்பிக்கு அண்ணன் இல்ல, நீ யாருக்கும் எதுவும் இல்ல. கடைசியில அண்ணா இருந்தா, ஆனா எல்லா பேரு, புகழு, பெருமைலாம் சேர்த்த எனக்கு கொஞ்சம் அத குடுத்துரு. நீ இறந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது. அது எப்படின்னா ஒரு ஒரு இறைவன் ஓகேங்களா? வந்து செய்ற வேலை சரி கிடையாது. ஏன்னா, கர்ணன் வந்து அங்க வந்து அ ஒரு என்ன சொல்றது? அம்மா, அப்பா, குரு, அதுக்கப்புறம் கடவுள் எல்லாராலயும் கைவிடப்பட்ட மாரி ஒரு ஒரு காட்சி காட்டுவாங்க. யாருமே வரல. அந்த கர்ணனுக்கு
தாயாவும் தகப்பனாவும் குருவாகவும் இயற்கையாகவும் கடவுளாகவும் வந்தது நண்பன். அந்த நண்பன் தான் அங்கீகாரம் கொடுத்து மான மரியாதை 2 விஷயம் போனால் வராது. ஒன்று உசுறு, ஒன்று மானம். உசுறு ஒண்டி தான் கர்ணன் கிட்ட இருந்தது. கர்ணனோட மானத்தை காப்பாற்றினது துரியோதனன். அப்படிதான் கதை போகுது. அந்த கதையில் கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு 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 எடுத்துகிட்டு போனான், ஒரு உயிரை எடுத்துகிட்டு போனான். பூமாதேவி வெயிட்டிங். டேய் எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, தர்மத்துக்குன்னு பெற்று விட்டுக்கிறேன் வீரன், ஒத்தையில் நின்னாலும் எல்லாரையும் பொழந்துருவான், ஆட்டையை போட்டு கலத்துறாதீங்கடா, அரசியல் பண்ணாதீங்கன்ற மாதிரி பூமாதேவி வெயிட்டிங். ஆனால் நீதி ஒன்று போனோம் ஜனனம், அதாவது ஒரு 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 உயிருக்கு இருக்கிற ஒரே கேரண்டி என்ன? இறப்பு. அதை செய்யறது தான் இந்த கடவுள்களோட வேலை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, அடுத்த ஜென்மம் இருக்குதுப்பா, இதுதான் சாராம்சம். அப்போ இந்த படத்தை கூட அந்த காட்சி எவ்வளோ அழகாக எடுத்துருக்கும். அப்போது நீங்கள் வந்து அந்த மேம்பட்ட சிந்தனை, மேம்பட்ட கருத்தை காட்டினீங்கன்னா அருமையான இருக்கும். சுதாகரனுடைய ரா ஃபார்மேட் நம்ம இறுதி சுற்றுலேருந்தே அந்த சில டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து அந்த கரெக்டுங்க. இதே இறுதி சுற்றுல மீன் வித்துக்கிட்டு இருப்பாப்பல ரித்திகா சிங், எனக்கு பிடிச்ச ஹீரோயின், எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் அருமையாக ஒரு குருக்கும் ஒரு சிஷ்யைக்கும் என்ன மாதிரி ஒரு 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 நம்பிக்கை இருக்கணும், ஒரு குருவோட ஸ்தானத்தில் எப்படி இருக்கணுன்ற மாதிரி அருமையாக காட்டி விடும். ஆனால் அதில் ஒரு சீன் வந்து அசிங்கமாக பேசும் அந்த அம்மா, வந்துட்டா மூஞ்சப்பாரு இதுக்கு அப்படின்னு, அப்புறம் வேற எங்கன்னா எத்தனை போய் சொருகிக்கோ அப்படி இப்படிலாம் பேசும். இது என்னன்னா அந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ கோச்சு கொஞ்சம் மண்டை சூடாகிறவர் கோச்சின்னு போயிட்டா இறுதி சுற்று படம் வருமா என்ன? அதாவதுங்க அதுதான் சொல்கிறேன், சினிமா என்பது அந்த நேரத்தில் போகிறது. இப்போ சினிமாவை ரியாலிட்டியில் கேட்கும்போது தான் நான் இதை சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். அப்போது அந்த அந்த மாதிரி சொல்லாடல்களை தவிர்க்கிற அந்த புதுசாக வரலை. பச்சை பச்சையாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அதுக்கப்புறம் வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தையை பேசுறது, அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டாக போயிடுச்சு. அது நீங்கள் சொல்கிறபடி அதை நீக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அதோட சேர்த்து இந்தி அரக்கியை நீக்கிறது, அப்புறம் தீ பரவட்டும்ன்றதை நீதி பரவட்டும்னு மாற்றுறது, அப்புறம் அண்ணாவினுடைய வசனங்களை வந்து கடைசியா அவர் பேசிய வசனங்களை வந்து கடைசி படத்தினுடைய இறுதி காட்சியில் இருக்கிறதா சொல்றாங்க, அதையும் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அண்ணாவினுடைய வசனங்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகும் அதை நீக்கணும் அப்படின்னு சிபிஎஃப்சி நினைக்குது இல்லையா? அதை எப்படி நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பயம், பதட்டம், எங்கே திருப்பி மறுபடியும் அண்ணாவோட வார்த்தைகள். அண்ணா வந்து அரசியலை தாண்டி அண்ணா விதைத்த விதை இருக்கு இல்லையா, அது இன்னும் ஆக்டிவாக தானே இருக்குது. அண்ணாவை வந்துங்க ஆக்சுவலாக ஒழுங்காக நீங்கள் படிச்சிங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா அவர் வந்து திராவிட கட்சிக்கு ஒண்டி சொந்தம்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பொது சொத்து மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அண்ணா அவர்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அண்ணா வந்து கடவுளுக்கு எதிரானவர் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவனா, இறைவன் எங்கே இருக்காமோ ஏழையில் சிறிவில் இறைவனை காண்பேன்னாரு. அப்போ வந்து அண்ணா வந்து ஒரு பொதுவானவர். பட் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நம்ம மகாகவி பாரதியாரை வந்து ஒரு சிலர் எடுத்துக்கின்னு இருந்தாலும் மிச்சவங்க மறந்துட்டாங்க அப்போ. அதனால் அவர் என்ன போயிட்டார், ஒரு சைடாக போயிட்டார். அதே பிரச்சனை அண்ணாக்கும். அந்த சைடில் இருக்கவங்க அண்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணலை. அம்பேத்கர், நீங்கள் வந்து பெரியார், அப்படி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது. இது கூட இது ஒன்றி வந்ததுனால அண்ணாவை வந்து எதிர் சைடில் இருந்தவங்க, அதாவது இப்போ காந்தியடிகளும் அப்படிதான். நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அது இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கனாலும் கடைசியில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது காந்தியோட எண்ணோட்டம் என்பது பொதுவாக எல்லாருக்குமான ஒரு ஒரு காந்தியடிகள் தான் அவர். இப்போ ஐயா அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியர், துக்கத்தில் கூட அவரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க இஸ்லாமியர் சிறுபான்மை நினைக்க மாட்டாங்க. அப்துல் கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னாவே இளைஞர்களுக்கும் சரி நிறைய பேருக்கும் நம்ம தாத்தா, நம்ம ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு தமிழர் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தான் வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் வீணை வாசிச்சாரு, அவர் மீன் சாப்பிடல அதனால் ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்காத, உன்னை யார் ஏற்றுக்க சொன்னது? பெருவாரியான மக்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அழுதாங்கல்ல இறந்தப்போ, அதுதான் அங்கீகாரம் ஒரு இறப்புக்கு. அதுதான் வந்து அப்போ இந்த மாதிரி பெரியவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சிறிய சமுதாயத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு சாதிக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு மதத்துக்குள்ளேயோ நீங்கள் அடக்க முடியாது. அவர்கள் வந்து குறைந்தபட்சம் இந்தியர், அதை தாண்டி உலக அளவில் போய் பண்ணக்கூடியவர்கள். அப்போது அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ இந்த விஷயத்தில் வருமா என்ன ஆச்சுன்னா, அண்ணாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதனால் இப்போ அண்ணா பேசுனது நமக்கு எங்கே பிரச்சனையாக வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் வந்து சரி, இந்திய திருநாட்டில் தமிழர்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, தமிழுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, தமிழுக்குன்னு ஒரு வீரியம் இருக்குது, அந்த 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 மொழி வந்து இன்னும் உயிரோடு இருக்குது, அதால் தனியாக இயங்க முடியும், அந்த சொல்லாற்றல் இருக்குது, அதுக்கு வார்த்தை இருக்குது, அதற்கு வந்து வரலாறு. இப்போ தமிழ் கூட நீங்கள் சண்டை செய்யணும்னா, தமிழ் வந்து இப்போ ரோப்ஸ் போட்டு கோர்ட்டுக்கு போகுதுன்னா நீங்கள் போய் கிரேக்கம், லத்தீனு, ஃப்ரெஞ்சு, அப்புறம் இங்கிலீஷ் கூட ஸ்பானிஷ் எல்லாம் கலந்து கூட்டின்னு வந்தால் தான் நிற்க முடியும் ப்ராக்டிஸில். அப்படி இருக்குது அது. ஒரு எதுவாக இருந்தாலும் இப்போ எனக்கு இலக்கியம்லாம் அவ்வளோவா தெரியாது. இதே நீங்கள் இந்த கேள்வி இலக்கியவாதிக்கிட்ட கேட்டால் புட்டு வைப்பாங்க. ராபர்ட் கால்வெல் வந்து சும்மா வந்து இங்கே படிச்சுட்டு அதை பற்றி பேசிட்டு போங்க. ஐயா திருக்குறள் இன்றைக்கும் 2 அடி, அவ்வளோதான். இந்த 2 அடியிலே
மொத்த உலகத்தையும் முற்றி அக்கல்ல வச்சு அமுச்சு விட்டுருவாரு. இப்போ இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமான விஷயங்கள் இந்த மொழியில் இருக்கக்கூடியது. அப்போ அந்த மொழிக்காக ஒரு சில விஷயங்கள் பேசினது, அவருக்கு முன்னாடி இருந்த முன்னோடிகளோட அந்த அவங்களோட கோரிக்கை, அவங்களோட போராட்டம், உயிர் தியாகத்தை வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அண்ணாக்கு. அப்போ அந்த மெட்ராஸ் ஸ்டேட்ன்றது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே அண்ணா கிட்ட அது சின்ன ஒரு எனக்கு வந்து மெட்ராஸ்ன்ற பேரில் தான் எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. ஏன்னா நான் மெட்ராஸ் ரிப்போர்ட்டரு, நார்த் மெட்ராஸ் ஸ்ட்ரிங்கரு, நார்த் மெட்ராஸில் பாக்ஸிங் நடக்குது, கேரம் போர்டு அப்படி மெட்ராஸ்ன்னு கேட்டோன்னே, இது அதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா, அவங்க அப்படி பேர மாத்துறாங்க. பட் எதுக்கு மாத்துறாங்க? என்ன? எதுக்கு? மெட்ராஸப்பட்டினத்துக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது? பட்டணமா இருந்தது. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? அப்படி பார்க்கும்போது, சரி தமிழ்நாடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தாய் தமிழ் மேல பேர வச்சு வைக்கிறாங்க. சரி அது அது வந்து ஏத்துக்கிறோம், அப்படி போறோம். ஆனா, இந்த படத்த ஒருத்தர்ணும் இந்த ஆபாசமான வார்த்தைகள் நீக்கியிருக்கலாம். அண்ணா சொன்ன அந்த சொல்லாடல்கள், இன்னைக்கு ஒரு அண்ணாவோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அதுலயே வசனம் ஒண்ணு வருது. ஒருத்தன் வந்து டெல்லியவே கதி கலங்க வச்சுட்டான் ம். அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதெல்லாம் தாண்டி நெறைய பண்ணியிருக்காரு அவரு. டெல்லி ஒண்டியா? அதாவதுங்க அண்ணா, காமராஜர்லாம் அவர்கள பத்தின அந்த படிப்பெல்லாம் பார்த்தா, ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்க. அதே மாரி ஐயா காமராஜரும் சரி. கோட் வாங்கி வச்சுட்டு கோட் சும்மா இருக்கும். வேட்டி சட்டையில தானே போயிருக்கிறாரு. ராணிய பார்த்துருக்கிறாரு, அம்பாஸ்டர பார்த்துருக்காரு. இவர்கள் அந்த மாரி இருந்தாங்க. இன்னொன்னு அவங்களோட ஆங்கில புலமை, பாராளுமன்றத்தில பேச்சு. அதனால வந்து அவரு அப்பவே சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டிலயும் அவர் குறிப்பா சொன்னது வட இந்தியா, தென்னிந்தியா. எப்படி நார்த் கொரியா, சவுத் கொரியா பிரிச்சு ஒரு சண்டை நடந்ததோ, அந்த மாரி சவுத் இந்தியால தென்னாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உழைப்பு என்பது அவங்க வந்து படிப்பறிவு அதிகமா இருக்கிற காரணத்தினால, உழைப்பு தன்மை அதிகமா இருக்க காரணத்தினால, அவங்க வந்து முன்னேறி போறாங்க. நீங்க வந்து ஒரே விஷயத்த வந்து 2ம் பிரிஞ்சு குடுத்து நீங்க வந்து அமுக்குறீங்க அவங்கள. அது வரி பகிர்வு விஷயமாகட்டும், உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்றதாகட்டும், அதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்காரு. அதனால அவர் வந்து வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. இங்க எங்களுக்கு வந்து மாற்றான் தாய் பார்வை பார்க்காதீங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். அதே ஒரு நாட்டுல போர் வருது. நமக்கும் வங்கதேசத்துக்கோ, இல்ல சீனாக்கும் பிரச்சனை அந்த மாரி எல்லாம் பேசும்போது, அவரோட கோரிக்கைய அப்படியே விட்டுறாரு. இந்தியான்றது ஒரு நாடா இருக்கணும். நான் வந்து அத செய்ய மாட்டேன். இது கூட்டு குடும்பம். இந்த குடும்பத்த பிச்சுன்னு போக நான் தயாரா இல்ல. ஆமா நான் கேட்டேன். தமிழ்நாடுன்னு. தனியா பிரிக்கணும், தனியா போணும்னு கேட்டேன். ஆனா இப்போ அதுக்கு நேரம் இல்ல. அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. ஆனா அடமே கிடையாது. அவ்வளோ பெட்ட இது ஒரு ஒரு கருத்து, ஒரு விஷயம் யாருன்னா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அது என்னப்பா, ஏதுப்பான்னு கேட்கக்கூடிய அந்த தன்மை படைத்தவர். அப்படி இருக்கிறவர வச்சு ஒரு படம் வருதுன்னும்போது, அதில போய் எடிட் பண்றது, அவரோட டயலாக் எடுக்கிறது, என்ன ஒரு 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 கொஞ்சம் கொஞ்சம் லட்சம் பேர் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு அது இருக்க போறாங்க. அது ஒண்ணும் தேர்தல்ல உடனே பெரிய பராசக்தியோ, ஜனநாயகனோ தேர்தல்ல வந்து பெரிய மாற்றத்தலாம் உருவாக்காது. அது ஒரு பேசு பொருளா இருக்கும். மக்களோட வாழ்க்கை, மக்களோட வாழ்வாதாரம், மக்களோட கோவம் தான் தேர்தல் முடிவு. உங்களோட கொள்கைகள் வந்து நீங்க பேசுவதற்கு அது வந்து ஒரு அலங்காரம். கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம். அங்க வச்சிருக்கிற மாழ மரம், வந்த ஐயரு, அவரு போடுற இதுக்கு, அதுக்கப்புறம் வெளியில வச்சிருக்கிற தோரணம், அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஆடம்பரம். இல்ல அது ஒரு ஒரு ஓகே அது இருந்தா நல்லா இருக்கும்ன்றது ஒரு புரிதல். அது நம்ம பழக்கப்பட்டுருக்கோம். அது மாரி தான் இதெல்லாம். அப்போ மக்களுக்கு வந்து இந்த இந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? இல்ல இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கா? இதுதான் வந்து தேர்தல முடிவு பண்ணுமே தவிர்த்து, இல்ல அடுத்த வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா, அவங்க என்ன அரசியல முன்னெடுத்துறாங்க? அவங்களோட பிரச்சனை, மக்களோட பிரச்சனை இவங்களுக்கு புரியுதா? அப்படின்றத தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, இந்த கூட்டணி, அதுக்கப்புறம் இந்த கணக்கு, அந்த கணக்குலாம் இதெல்லாம் தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி போடுற விஷயம். அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் இப்ப செஸ் நீங்க கிரிக்கெட் மேட்ச் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு போய் பிட்ச் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. அப்புறம் கிரவுண்டு பார்ப்பாங்க. ஆஃப் சைடு கிட்டக்குதா, லெக் சைடு கிட்டக்குதா, ஸ்கொயர்ல கிளியர் பண்ணனா எவ்வளோ, கவர்ஸ் மேல தூக்கி வச்சா என்ன? இதெல்லாம் அம்பையர், ரெஃப்ரி எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா கிரிக்கெட்ல டெக்கன் சார்ஜர்ஸ் டீம் எடுக்குறாங்க. ஆண்ட்ரூ சைமண்ட்ஸ் தான் எடுக்குறாங்க. ஆஸ்திரேலியால பெரிய ஆட்டக்காரர். அடிச்சா பால புடிக்க முடியாது. அந்த மாரி ஆஃப் ஸ்பின் எடுத்து டெக்கன் சார்ஜர்ஸ்ல எடுக்குறாங்க. ஆன் பேப்பர்ல பெரிய டீம் டெக்கன் சார்ஜர்ஸ். நான் அப்ப டெக்கன் கிரானிக்கல் வேலை பார்க்குறேன். எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். கம்பெனி வந்து சூப்பரான ஒரு டீம் எடுத்துருக்கு. இது லாபம் வந்தா நம்ம கம்பெனி கடைசியில பார்த்தா இருக்கிறதுலயே மோசமா விளையாடுனது அவங்க தான். பெரிய பெரிய பேரு. ஆனா டீம் சிங்க் ஆகல. அதனால சம்டைம்ஸ் இந்த கூட்டணி ஆகட்டும், இந்த யூகங்கள் ஆகட்டும், அது அந்த நேரத்தில யார் நல்லா விளையாடுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறாங்க. வாக்குச்சாவடி அரசியல் குறிப்பா மக்கள குஷிப்படுத்துற அரசியல். அத யார் பண்றா? நெறைய பேர் இத வந்து சொல்றாங்க, கோட்டீஸ்வரன் வந்து வாக்காளர்கள் காசு குடுக்குறத வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. மறைமுகமாலாம் அது இந்த நாட்ல இருக்குது. நான் எதுக்கு மறைமுகமா சொல்லணும்? இன்னைக்கு நீங்க சொல்றதுனால, இன்னைக்கு லேப்டாப் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் குடுக்கப்படுது. லேப்டாப் குடுக்கறத வந்து ஒரு தேர்தல் சமயத்துல அது குடுக்கப்படுதுன்னு விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட, அந்த லேப்டாப்ப வந்து விஜய் ரசிகர்களோ, இல்ல தாவேக்கா தொண்டர்களோ, அதுல வந்து அவங்களுடைய ம்
விஜயனுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறது, இல்லது அந்த ஸ்டாலின், கலைஞருடைய அவங்களுடைய புகைப்படங்கள் அழிக்கிறது, அது பெட்ரோல் ஊத்துனா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அத வந்து அது ஒரு ரீலா கட் பண்ணி போடுறது அப்படின்றது அந்த மோகம் இருக்கு இல்லையா? அது இன்டர்நெட்ல வந்து ரீல்ஸ்ல, இன்ஸ்டால போடுறதெல்லாம் வந்து அது பெரிய ஒரு பாப்புலராக இன்னைக்கு ட்விட்டர் போனாவே அது பார்க்க முடியுது. அப்போ அந்த அளவுக்கு நீங்க ஒரு பக்கம் அத வந்து ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் இந்த பக்கம் இந்த மாரியான விஷயம் நடக்குது இல்லையா? எனக்கு வந்து நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூடலூர்ல ஒரு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த தம்பிகிட்ட பேசும்போது அவன் வந்து அவ்வளோ சந்தோஷம். அவர் வந்து அந்த மலை கிராமத்தில இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல்ஸ் இது. அப்ப சொல்லும்போது, "அண்ணா லேப்டாப் நல்லா இருக்குண்ணா" அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது கஷ்டம். வாங்க முடியாது. வசதிகள் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கே வந்துட்டு உங்களுக்கு கீழ இருந்து ஏறி அந்த வேலி தாண்டி, அதுக்கப்புறம் போய் வரணும். இல்ல அந்த சைடு போனோம்னா, உங்களுக்கு வந்து முதுமலை கிட்ட போய் போணும். நடுவுல வந்து யானை படுத்திருக்கும், காட்டு மாடு இருக்கும். இப்படி ஒரு சூழலு. கரண்ட் வந்து நிலையா இருக்குமா என்ன எது தெரியாது. நைட்ல பாம்பு இருக்கும். இப்படியெல்லாம் தான் படிக்கிறாங்க. அந்த ஒரு மாணவனுக்கு வந்து மடிக்கணினி கிடைக்குது. அவன் லேப்டாப்ல 4 விஷயம் கத்துக்கணும். நான் அத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற செய்தி எனக்கு வருத்தமா இருக்கு. Microsoft, MS Word, Photoshop அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன்ஸ் என்ன? இவங்க வேற எதனா வந்து Grammarly இல்ல Google, Chrome இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட அறிவ வளர்த்துக்குவாங்கன்னு நான் சொன்னா, நீங்க என்னன்னா கிறிஸ்டால் ஊத்தி அழிக்கணுன்றீங்க. எனக்கு புரியல. அதாவது அறிவு சார்ந்து நம்ம வந்து Google பிச்சை வந்து அந்த பெருமைலாம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்து யார்? அந்த அந்த இடத்துல நம்ம இல்ல இன்னும் தொடர போறோமா? அம்மாவும் ஜெயலலிதா அவர்களும் அந்த பீரியட்ல இருந்தப்போ அவங்களும் லேப்டாப் குடுத்தாங்க. ஆனால் அப்போ வந்து ஜெயலலிதா அவங்களுடைய அன்னைக்கு வந்து புகைப்படத்த அஜித் அழிக்கணுன்ற ரசிகர்களோ, இல்ல ரஜினி ரசிகர்களோ, இது போன்ற விசிறிகளை உருவாக்கவில்லை. அதுதான் அதற்கு பதில். இப்ப அன்னைக்கும் வந்து இப்ப 2 மாடு குடுக்குறீங்க. மாடு முதுகுல போய் என்ன சாக்குல வச்சு ஏதுவீங்களா எதனா? ஒழிக கிழிகன்னு. அது அதாவது இங்க என்னன்னா, அங்க தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அண்ணா சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வந்து அந்த கொள்கையிலயோ, இல்ல அந்த கட்சியின் மீது ஈடுபாடு இல்லாம இருக்கலாம். ஆனா அது உங்க சொத்து. இப்ப நீங்க உங்க கையில இருக்கிற லேப்டாப் உங்களுது. அத பத்திரமா பார்த்துக்கணும்ல. அதுல உங்களோட தாய், அப்பாவோட உழைப்பு, அம்மாவோட வியர்வை, உழைப்பு அதெல்லாம் தானே வரியா போய் அரசு அதுல ஈட்டு, அது அரசு பணத்த வந்து அரசாங்கத்து மூலியமா மக்களுக்கு திருப்பி குடுக்குது. இது வந்து தனிப்பட்ட சொத்து யாரும் வித்து குடுக்கல. அப்படி இருக்கும்போது, அதுல வந்து அவங்க குடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால அவங்க புகைப்படத்த போடுறாங்க. அத கடந்து போக பார்க்கணும். அதுல போயிட்டு நீங்க ஏதோ ஒண்ணு ஏடாகூடமா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்றீங்க, இல்ல மாத்துறீங்க ஓஎஸ்ஸ. நான் வந்து விஜய் ஃபேன். ஆனா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோனே மாஸா வரணும். விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி வைக்கிறீங்க. ஓஎஸ் தப்பாகி போச்சுன்னா, நீங்க ரிப்பேருக்கு யார்கிட்ட குடுப்பீங்க? அதனுடைய பயன் என்ன? அதனுடைய போக்கு என்ன? இது பைக்கு கிடையாது. ஸ்டிக்கர் மாரி முன்னாடி ஒட்டிக்கின்னு, வேணும்னா பிச்சுக்கிறது, இல்ல திருப்பி ஒட்டிக்கிறது அப்படி கிடையாது. இது லேப்டாப். அத வந்து ஒரு பார்த்து அத கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். அது ரிப்பேர் ஆவாம பார்த்துக்கணும். அதில 4 விஷயம் கத்துக்கணும். அதை வைத்து கம்ப்யூட்டர்ல என்னென்ன தேர்ச்சி பெற முடியும், என்னென்ன ஞானம் பெற முடியுமோ அப்படி தான் பார்க்கணும். அத அரசியலோட கலக்கக்கூடாது. அது ஒரு நல்ல திட்டம். ஜெயலலிதா கொண்டு வந்த சிறப்பான திட்டம். அத இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அத கன்டின்யூ பண்றாரு. நெறைய திட்டங்கள் வந்து அதிமுக பீரியட்ல வந்த திட்டத்த வந்து இவங்க கன்டின்யூ பண்ணல. விட்டுட்டாங்க. குறிப்பா அம்மா உணவகம். அது ஒரு சிறப்பான திட்டம். ஆனா அம்மா உணவகம் இன்னைக்கு வந்து பிரச்சனையில இருக்கு. அதேமாரி தாலிக்கு தங்கமே சரி. இன்னைக்கு பவுன் விலை இவ்வளோ விக்கும்போது, இல்லங்க நாங்க படிப்பு குடுக்குறோன்னா, படிப்பும் குடு, தாலிக்கு தங்கமும் குடுன்னு தான் கேட்பாங்க ஜனங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது சரி, அது அதே மாரி இது இருக்கணும்னு இல்ல இல்லையா? அது அதிமுக ஆட்சி. இது திமுக ஆட்சி. அப்ப திமுக ஆட்சியின் மீதும் இந்த லேப்டாப் குடுக்குறாங்கன்னும்போது, நம்ம அத ஒரு திட்டமா பார்க்கணும். அது உண்மையிலே ஒரு நல்ல திட்டம். அத வரவேற்கணும். அதில போய் இந்த டிக்டாக் பண்றது, ரீல்ஸ் போடுறது, இந்த லேப்டாப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. அதெல்லாம் வந்து நீங்க என்ன வேணா ஃபேக் பண்ணி, மார்ஃப் பண்ணி போடலாம். அத பார்த்துட்டு 4 சிறுவர்களோ, இல்ல தாவேகா ஃபேன்ஸு எதனா பண்ணாங்கன்னா, அது லேப்டாப் கரப்ட் ஆச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, ஸ்க்ரீனு ஒரு பேச்சுக்கு ஏதோ ஒண்ணு ஆவுது அப்டின்னா, தேவையில்லாத வேல. இதெல்லாம் மென்பொருள். பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அது அது காம்பினேஷன், அது ஃபார்மேஷன் என்ன இருக்கோ, அது பிரகாரம் தான் அத யூஸ் பண்ணணும். நன்றி. நெறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.